ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வலது கரத்தை அப்படியே இருதயத்தின் மேல வைத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. உன் குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்கள் எல்லாம் நீக்கினாரே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, நன்றி சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் பரிபூர்ண நன்மையை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில், வேலைகளில், நம்முடைய தொழிலில், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தர் பூரணமாய் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஏற்றுக்கொள்கிறவள் மாத்திரம் சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி என் ஆத்துமாவே நன்றி சொல்லு என்று உணர்ந்தவர்களாய். ஆமென். இயேசுவே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ரெண்டு கரங்களை விரித்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தாவே, அப்பா, உம்முடைய கிருபை இரக்கங்களினால என்னை நிரப்பியவர், என் வயதை வாழ வயதை போல திருப்புகிறவர், என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். கர்த்தாவே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவர். கர்த்தாவே, நான் போகிற இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூட வந்ததே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் திருப்தியா. இருதயத்தின் மேல கரங்களை வைத்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். கரங்களை கட்டி என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்துல எத்தனையோ இடங்களுக்கு ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக நடந்து சென்றோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஓடினோம். கர்த்தர் எந்த விதமான ஆண்டவரே சோர்வினாலும், ஆண்டவரே துக்கத்தினாலும், வறுமையினாலும், வியாதியினாலும் வருந்த விடாமல் இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களை சோர்வடையாமல் காப்பாற்றியவரே, எங்களுக்கு பலனை தந்தவரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பலன் ஒரு நாளும் குறைந்து போகாதபடி நித்தம் நித்தம் புதிய கிருபையினால பலத்தினால கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல என்னை இடை கட்டினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ, அப்பா உமக்கு நன்றி.
ஒரு நாளும் பலன் குறையாதபடி கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் ஓட வைத்தீரே. ஆமென். கரங்களை தட்டி இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கரங்களை விரித்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆவிக்குரியவர்களா எத்தனை பேர் நீங்க உணர்ந்து சொல்ல முடியும்? இந்த ஜூலை மாதத்துல கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியப்படுத்தினீரே. மோசேயோடு பேசின தேவன் என்னோடும் பேசினீரே. உம்முடைய வழிகளை வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே அதிசயமான செயல்களை காண செய்தீரே. கரங்களை தட்டியோ கரங்களை விரித்தோ இல்லை இருதயத்தின் மேல வைத்துக்கொண்டோ இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் செய்த அதிசயம், கர்த்தர் காண்பித்த ஒரு அற்புதமான காரியம் நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில செய்திருப்பார். அதை மாத்திரம் எண்ணினவர்களாய் மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிசயமான செயல்களை காண வைத்தீரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணினவர் உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய சந்ததிக்கு அதிசயத்தை உண்டு பண்ணினீரே. அதிசயத்தை காண பண்ணினீரே. நன்றி அப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், தம் ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் ஆமென். மறுபடியும் அதிசய செயல்கள், அதிசய செயல்கள் தம் ஜனங்கள். கரங்களை நல்லா விரித்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த தலைக்கு மேல கரங்களை தட்டி என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இருதயத்தின் மேல கரங்களை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ரெண்டு கரங்களையும் இருதயத்தின் மேல வைத்து மறுபடியுமாக கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவே நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆமென். ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆச்சரியமானவர் நம்மோடு இருக்கிறார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண பண்ணுவார். ஆமென். கரங்களை ஏந்தி சொல்ல முடியுமா? இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீங்க, ஆச்சரியங்களை காண பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு நான் எல்லளவும் பாத்திரமே இல்லை. ஆமென். சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அப்பா நான் பாத்திரனே இல்லை, ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணி இருக்கிறீ. மனதார உமை நான் துதிக்கிறேன் அப்பா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் நீர் பாராட்டின கிருபைகளுக்கு நான் பாத்திரனே அல்ல ஐயா. ஆமென். கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமா கரங்களை தட்ட முடியுமோ உண்மையாய் தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆமென்.
என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ராஜா கூட இருந்தீங்களே அப்பா. கரங்களை விரித்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின கிருபைக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆண்டவரே, உணர்ந்தவர்களாய் சொல்லுகிறோம், நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளித்தவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளித்தவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. கரங்களை விரித்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமான. கரங்களை தட்டி என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் பாடும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில பாராட்டின ஒவ்வொரு தயவுகளையும் நம்முடைய மனக்கண்கள்ல கர்த்தர் கொண்டு வருவார். ஓ கர்த்தாவே, எத்தனையோ சறுக்கலான நேரங்களில கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஆண்டவரே நான் விழுந்த நிலைமையை அறிந்தவர், என்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர். கடந்த நாட்களில் நான் கண்ட துன்பங்களுக்கு ஈடாக இந்த மாதத்தின் நாட்களில் கர்த்தர் என்னை மகிழச் செய்தீரே. ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை ஏந்தியோ கரங்களை விரித்தோ உண்மையுள்ள இருதயத்தோடு. இதுதான் கர்த்தர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். இது வேணும் அது வேணும் இல்லை. இந்த மாதத்துல போன வருடத்தின் நாட்களில் போன மாதத்தின் நாட்களில் எவ்வளவோ துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றிற்கும் ஈடாக இந்த மாதத்தின் நாட்களில் கர்த்தர் எனக்கு இன்பத்தை கொடுத்தாரே. நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்தவர். உம்மை அல்லாமல் வேற யாரப்பா எனக்கு இப்படி செய்ய முடியும்? கர்த்தாவே, நான் நம்புகிற தேவன் நீர். நான் நம்பி இருக்கிற கண்மலை உங்க ஒருவரால மாத்திரம்தான் என்னுடைய எல்லா துன்பத்துக்கு ஈடாக என்னை மகிழ பண்ண வைக்க முடியும். நீர் மாத்திரமே எனக்கு எல்லாமுமானவர். கரங்களை தட்டி சருங்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை
என் வாழ்விலே நீர் பாராட்டின நான் காத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தெய்வமே, தகுதியே இல்லப்பா. கரங்களை உயர்த்தி மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஓ, உங்க அன்பு பெரியதப்பா. என்னை விட்டு விலகாமல் என்னை நடத்தி வந்தவர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியம், ஓ தெய்வமே, நீர் ஆச்சரியமானவர். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ, தகப்பன போல சுமந்தீங்களே அப்பா. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை. கரங்களை விரித்து அவரை பார்த்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அப்பா, நீர் ஆச்சரியமானவர். ஓரி மலமர பர கத்தி கரபர பலரா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எத்தனை பேர் இந்த ஜூலை மாதத்துல, ஓ நான் ஆண்டவரை யாருக்கும் தெரியாமல் நான் வடித்த கண்ணீரை பார்த்தவர். சறுக்கலான சூழ்நிலை ஆண்டவரே, ஒரு சாணா ஏறுனா ஆண்டவரே ஒரு அடி கீழே அப்பா நான் இறங்கி விழுகிற சூழ்நிலை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினத என்னுடைய சறுக்கலின் சூழ்நிலையில கர்த்தர் நீர் பார்த்தீரப்பா. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஆண்டவரை நான் உருவ நடந்தாலும் கர்த்தர் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க கொண்டாட்டமாய் மாற்றியவர். நான் உருவ நடந்து போகும்படியாய் செய்தவர். உணர்ந்தவர்கள் மாத்திர ஒரு அல்லேலூயா. ஓ ஆமென். ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்தவர். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ பண்ணுகிறவர். நானும் என் குடும்பமும் அழுது புலம்பின நாட்களுக்கு பதிலாக ஆண்டவரே அப்பா எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர். எங்க குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருகிறவர். ஆண்டவரே அப்பா துக்க நாட்களுக்கு பதிலாக ஆண்டவரே சந்தோஷத்தின் கொண்டாட்டத்தின் நாட்களை தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி ரீபல மர பர பல பர 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 பலரா. ஓ நீ மர கத்தி கல மர பர 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 பலரா. எல்லா சறுக்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் நான் உருவ நடந்தாலும் கர்த்தாவே உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றினதே. ராஜா என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி மதிலை தாண்டும்படியாய் செய்தவர். ஓ அழுது புலம்பின நாட்களுக்கு ஈடாக கொண்டாட்டத்தின் நாட்களை தருகிறவர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில யாரப்பா? உமக்கு நிகரானவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஓ உணர்வுள்ள இருதயத்தோடு சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்தீர். கர்த்தாவே
எழுமி நின்றவர்களாய் கரங்களை விரித்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். கரங்களை தட்டி சொல்லுவோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் இயேசுவே ராஜா. ரெண்டு கரங்களை ஏந்தி மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே. கரங்களை விரித்தவர்களாய் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. மனதார சொல்வோம் ஆச்சரியமானவர். ஓ நீ மரபல பரபல மரபர பரபர பரபல. ஓ என்னை ஆச்சரியமாய் நடத்தி வந்தவர். ஓ என்னை ஆராய்ந்து அறிந்து எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து ஆண்டவரை என்னை விட்டு விலகாத மேகமாய் என்னோடு கூட இருந்து என்னை நேர்த்தியாய் நடத்தி வந்தவர். ஆவியானவரே, உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், மனதார ஆராதனை செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதிகளை ஆண்டவரை எங்கள் நன்றிகளை ஆண்டவரை நீர் அங்கீகரிப்பீராக. இயேசுவே மனதார சொல்லுகிற அந்த வேளையில ராஜா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ராஜா எங்களை மகிழ பண்ணினவர். இந்த வேளையில அப்பா, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல வாழ்க்கையில கர்த்தர் பரிபூரண நன்மை உண்டாயிருக்கும்படியாய் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே அப்பா, சுனேமியாள் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது இல்ல, கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னாலே. ஆண்டவரை இந்த வேளையில யாரெல்லாம் அப்பா என்னுடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார், நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்திருக்கிறார் என்று நிறைவான அப்பா ஆசீர்வாதத்தை மாத்திர சொல்லுகிறார்களோ ராஜா, இந்த வேளையில கர்த்தர் நீர் அப்பா அவங்க குடும்பங்கள்ல வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்மறையான நிலைகளை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவரே, ஒரு சீரான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, நிறைவுகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்கள், குடும்பங்கள்ல காணப்படுகிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள், இல்லை என்று காணப்படுகிற நிலைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எங்கள் குடும்பங்களை, வீடு, எங்கள் வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினால எடுத்துப்படப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. நீமா ரக்க திக்கல மரப ரப 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 ரப. ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அதிசயமான செயல்களை குடும்பங்கள்ல காண பண்ணுகிறவர், வேலையில காண பண்ணுகிறவர், படிப்புல காண பண்ணுகிறவர், தொழிலில காண பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீர் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள நீர் எழுந்தருளுவீராக. ஓ இந்த மாதத்தின் இறுதி நாளா இருக்கலாம், ஆண்டவரே இறுதி வாரங்களா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. பராக்கிரமம் செய்யும்படியாய் ஓங்கிய உமது புயத்தை கொண்டு கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. ஓ ரிபா லரஷ ரிமா லம ரப 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 ரப. உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா நன்மை செய்யும்படியாய் நீமா ரக்க திக்க லம ரப 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 ரப. உம்முடைய சத்தம், உம்முடைய சத்தம் குடும்பத்துல, வாழ்க்கையில ஆண்டவரை துணிப்பதாக, வேலை ஸ்தலத்துல துணிப்பதாக. உம்முடைய சத்தம்
காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமே இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் உள்ள உம்முடைய சத்தம் இப்பொழுது எழும்புவதாக. கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. நீமா ரப ரக திக லம ரப 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 ரப. ஓ நிஷரிமா லரக திக லப ரப 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 ரப. ஆவியில நிரம்பி கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ நல்ல அந்நிய பாஷைகளில் ஆமென் 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 ஆமென். ஓ நீமா ரக திக லம ரப 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 ரப. இன்று எங்கள் மத்தியில எங்களுக்காக கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. பராக்கிரமமான செயல்கள் கர்த்தர் என் பட்சத்திலிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. ஓ ஒரு வழியே வருகிறதான காரியம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்பி வந்த ஆண்டவரே சத்துருவின் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் ஒரு வழியாய் வந்தவை திரும்ப 7 வழியாய் ஓடத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய ஓங்கிய புயத்தை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணுகிறவர் இப்பொழுது எங்கள் மத்தியில கர்த்தர் எழுந்தருளுவீராக. சின்ன தம்பிகள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல ஒரு மாற்றம். ஓ கடன்ல இருந்து ஒரு மாற்றம், படிப்புல ஒரு மாற்றம், வேலையில ஒரு மாற்றம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. எனக்காய் கர்த்தர் எழுந்தருளி எனக்காய் பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஓ கர்த்தர் நீர் செய்கிற காரியத்தை என் கண் காணவும் இல்லை என் காது கேட்கவும் இல்லை. ஆயினும் கர்த்தர் எனக்காய் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நீர் பிடித்த கரத்தை நீர் ஒரு நாளும் விடுவதில்லை. என்னை விட்டு விலகாத மேகம் நீர். ஓ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஓ மனதார உம்மை நான் துதிக்கிறேன். நீ மலர ஷரி பல பர 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 பல பர 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 பலரா. ஓ நீ மர கத்தி கல பர 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 பலரா. ஓ ராஜா எங்கள் மத்தியில எழுந்தருளுகிறவர் ராஜா. இந்த மாதத்துல ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள்ல கர்த்தர் நடத்தினீர் என் வாழ்க்கையில. ஒவ்வொன்றும் 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 நடந்தது எல்லாம் நன்மைக்காக என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி. இது சும்மா சாதாரணமா இல்ல, ஒரு சபைக்காக கையை தூக்கி சொல்றது இல்லை. உணர்ந்தவர்கள் மாத்திரம், உண்மையாய் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி. இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த ஒவ்வொரு காரியமும், இன்னும் சொல்ல போனா நடந்த ஒவ்வொன்றும் நன்மைக்காக. அப்பா உபத்திரவம் வந்துதான் அது நன்மைக்காக, இல்லைன்ற சூழ்நிலை வந்துதான் அது நன்மைக்காக, கண்ணீரின் சூழ்நிலை வந்துதான் அது நன்மைக்காக, பலர் கைவிட்டாங்களா அது நன்மைக்காக. இது எத்தனை பேர் வைராக்கியமாய் சொல்ல முடியும்? கர்த்தாவே நீர் அனுமதித்தது உம்முடைய பிள்ளையாகிய என்ன நீர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்காக. அப்பா எத்தனையோ முறை அழுது புலம்பினேனே, அப்பா நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களா? உன் கையை பிடிச்சு உன்னை நடத்துவேன்னு சொன்னீங்களே, அப்பா என்னை கைவிட்டுட்டீங்களோ? குழம்பி போய் கேட்டனே. எத்தனை பேர் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் சொல்ல முடியும்? அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நீர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவர், நீர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்காக சொல்ல முடியுமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. உணர்ந்தவர்கள் மாத்திரம் தெய்வமே நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதீனதின் காலத்தில் நீர்
ஏற்கனவே திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர். என் பிள்ளைக்காக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர். என் குடும்பத்திற்காக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர். ஓ, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய படிப்பிற்காக, ஆண்டவரே எங்கள் சபைக்காக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர். நீர் அனுமதித்தது எல்லாமே ஆண்டவரே நன்மைக்காக. கர்த்தர் நேர்த்தியாய் நீர் நடத்தி வருகிறவர், செம்மையாய் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தி வருகிறவர். என் வாழ்க்கையில இப்ப நடக்கிறதோ உங்க பிளான்ல இருக்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இது உங்க பிளான்ல இருக்கு? ஓ, நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். உம் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. முடிக்கிறவர் யாவும் செய்து முடிக்கும். என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. ராஜா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க கரங்களை விரித்து உம் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ராஜா நன்றி அப்பா. கரங்களை நல்லா விரித்து கத்தாவே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால எல்லாம் கூடும். கர்த்தாவே, நீர் நினைத்தால் ஆண்டவரே அப்பா மாலையும் பெயர்ந்து போகத்தக்கதாய் என் வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஏராளமான காரியங்களை இதுவரையில் செய்தீர், இனியும் செய்ய வல்லவர். உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில இப்ப நடக்கிற எல்லா விதமான எதிர்மறையான நிலைகள் ஆண்டவரே நன்மைக்காகவே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் நடத்தி வருகிற பாதை ஆச்சரியமானது, எங்கள் கண்களுக்கு மறைவானது. கர்த்தர் நீர் செய்ய ஆண்டவரே அப்பா திட்டமிட்ட காரியம், என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற பிளான், என் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீர் வைத்திருக்கும் பிளான், எங்க குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக நீர் வைத்திருக்கிற பிளான் ஆண்டவரே ரொம்பவும் பெரியதாப்பா. ராஜா, அது எங்களால கிரகிக்க முடியாத அளவு ஆண்டவரே பெரியது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கரங்களை நல்லா தட்டி ராஜா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க எல்லா குடும்பத்தின் அப்பா மொத்த காரியங்கள், எங்களது உடைமைகள், வாகனங்கள், எங்களது வீடு, எங்களது எல்லா உறவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் கர்த்தர் நன்மையினால நிரப்புகிறவர். வருகிற இந்த வாரத்தில் இதிலும் மேலானவைகளை கர்த்தர் காண பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக.
உடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அந்த 1 கொரிந்தியர் 2:15 முதல் பகுதி தான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். நீங்க யாருங்க? நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஆவியான தேவனுக்கு செவி கொடுக்கிறீங்க. தேவனால நடத்தப்படுகிறீங்க. நீங்க தேவ ஆவியினால் எழுதப்பட்டதான தேவ வார்த்தையை கண்ணால பார்க்குறீங்க, காதால கேட்குறீங்க. உங்க வாழ்க்கை அதற்கு செவி கொடுக்கிறது, அதற்கு அடிபணிகிறது. நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தேவனுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், ஆவியான தேவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருகிறபடினால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமென். நீங்கள் யாரு? ஆவிக்குரியவர்கள். ஆமென். நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க, அல்லேலூயா கோஷ்டி போது பாரு, ஆவின்றாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளை தான் சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு தெரியுது, நம்மளுக்கு சில வேளையில் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆமென். நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்மளுடைய ஆவி எங்க இருக்கு? நம்ம ஆவி எங்க இருக்கு? நம்மளுக்குள்ளதா இருக்கு. ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும். அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது, ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட மகத்துவங்களை எல்லாம் நாடக்கூடியவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இப்படிப்பட்ட மகத்துவத்தினால மறுரூபம் ஆகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், ஆனா கண்ணை மூடி ஜெபிக்க முடியலையே. பல மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியலையே. ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லி பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இல்ல, தேவ ஆவியில இணைஞ்சிட்டோம்னா நம்மளை ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகல காரியத்தையும் ஆழங்களையும் ரகசியங்களையும் அறிந்தவர், ஆராய்ந்தவர் அல்லவா. நம்மளுடைய ஜீவியத்துக்குள்ளாக அருள் புரிந்து நம்மளை ஆட்கொள்ளபடியாக நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையாகியும் கனத்தையும் செலுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். அப்படின்னா ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நிதானிப்பு தேவை. ஆவிக்குரியவர்கள் வெளியில் இருக்கிறவங்க மாதிரி நம்ம வாழக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மேட்ச் ஆகாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை மேட்ச் ஆகாது. அப்ப நம்மளை ஆண்டவர், நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, உங்க மனசாட்சிக்கு நான் உங்க ஃப்ரெண்டா பேசுறேன், உங்களுக்கு நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுடைய ஓட்ட உடசெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சபைக்குள்ள வந்திருக்கிறீங்களே, ஆவியானவரை பத்தி தெரியுமே, உங்களுடைய கண் காண்கிறது, காது கேட்கிறது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் இன்னும் வளரும் போது, இன்னும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய நிறைவை காண வைப்பார். ஹல்லேலூயா. நாம் இழக்கிறோம், நம்ம இழக்கக்கூடாது. இழக்கக்கூடாது. ஆவியானவரை இழக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்துங்க, ஆவியானவரை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, பரிசுத்த ஆவியானவரை இழக்கக்கூடவே கூடாது. மகிமையான வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஜீவியம். சரி, இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் சொல்ற ஒரு காரியம், ஆவிக்குரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கு. ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்பிரிட் உள்ள மனிதன், ஒரு தேவனுடைய ஆவி நிறைவுள்ள மனுஷன் எப்படி இருப்பான், நம்ம எப்படி இருக்கணும், இது வரைக்கும் எதுலெல்லாம் நம்ம பாஸ் ஃபெயில், எதில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதெல்லாம் விட்டுருங்க. இருக்கிறத
இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, இல்லாததை இன்னும் கொஞ்சம் மேலே எழுப்புங்க. ஆமென். சரி, முதல் காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, தேவன் இன்னைக்கு உலகமே வெளியில் இருக்கக்கூடியவர் மனுஷனுடைய வெளி தோற்றத்தை தான் பார்க்குது. நீங்கள் எப்படி அழகாக இருக்கீங்களா, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, உங்கள் பின்னணி என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, இதைத்தானே எதிர்பார்த்து மதிக்குது. ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகிறான், அவன் இன்டர்வியூவில் பயோடேட்டாவை பார்க்குறாங்க. அவன் பயோடேட்டா கொடுத்ததுக்கும் டைரெக்டாக அவன்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கும் ஒத்து போச்சுன்னா அவன் சிறந்த ஞானம் இருக்குதா, அறிவு இருக்குதா, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனா அவனை எடுத்துக்கிறாங்க. அப்படி தானே? மற்றவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? இதான உலகம். மற்றவனை மதிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அறிவில்லாதவனை, அறிவை சாராதவனை, ஞானம் இல்லாதவனை, தேவனையே சாருகிறவனைத்தான் தேவன் மதிக்கிறார். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களாக இருக்கிற நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கைக்கு நான் அருகதையே கிடையாது, என்னுடைய நிலைமைக்கு நான் அருகதையே கிடையாது, பைத்தியமாக இருக்கிற எனக்கு, வாழ தெரியாத எனக்கு தேவன் இப்படிப்பட்ட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் கொடுத்து என்னை தேவனே தகுதிப்படுத்தி வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தலைக்கு மேலே கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்தலாமா? தகுதியில்லாத எங்களுக்கு, தகுதியில்லாத பைத்தியமான எங்களை தேவ ஆவியை தெரிஞ்சு கொண்டது நிமித்தமாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எரிகிற திரிய அணைய விடாதபடிக்கு நீர் நின்று மகிமையானதை தருகிறபடியால் நல்ல கரங்களை தட்டி ஞானம் இல்லை, அறிவு இல்லை, ஆமென், அனுபவம் இல்லை, ஆனா தேவன் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை காண வைப்பாராக உங்க வாழ்க்கையில். பார்க்கிறோம். அப்ப உலகத்தினுடைய மதிப்பும் தேவன் மதிக்கிறதையும் பாருங்க. தேவன் ஆவியான தேவனை, பரிசுத்த ஆவியை நம்பி ஆவிக்குரியவர்களைத்தான் தேவன் மதிக்கிறார். ஆவி இல்லாதவனிடத்தில் எனக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் இல்லாதவனிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க அந்த வசனத்தை? ஆமென். வசனம் இல்லாதவனிடத்தில் தேவன் சொல்லிக்கிறார் எனக்கு பங்கு இல்லை. அப்ப வசனம் எவ்வளவு முக்கியம். ஆமென். வசனம் முக்கியம். வசனத்தை மதிக்கணும், தேவ ஆவியை மதிக்கணும். ஆமென். அப்படிப்பட்டதாக தான் தேவன் நம்மளுக்கு போதிக்கிறார். பாருங்கள், முதல் காரியம், ஆவிக்குரிய மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய சிந்தையை ஃபர்ஸ்ட் அறிகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய அறிவு இல்லைங்க, நம்மளுடைய திறமை இல்லைங்க, தேவ சிந்தை எது, தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கும், இந்த நேரத்தில் தேவன் எதை சிந்திப்பார், தேவன் என்ன எதை காரியத்தை செய்வார், அவரால் எதெல்லாம் முடியும் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் நம்மளுக்கு காணப்பட வேண்டும். ஆமென். தேவ சிந்தை ஆவியில நம்மளுக்கு காணப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சிந்தை உங்களுக்கு வேணும். உங்க சிந்தை இல்லை, தேவ ஆவியானவருடைய சிந்தை. ஹல்லேலூயா. ஆமென். படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனத்தை நம்ம படிப்போமே. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய சிந்தை ஆழங்களை அறிகிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய மனுஷனோடு இருக்கிற பட்சத்தில் அந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துவாராம்? ஆழங்களுக்குள்ள வழி நடத்துவார். ஆமென். ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
நம்மளுடைய வாழ்க்கையில் ஆழங்களுக்கு நேராக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். பார்க்கலாமே, வாசிப்போமா. ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வசனத்தில் ஒரு சங்கதி ஒன்று சொல்லப்படுகிறது. என்னன்னா, சுருக்கமாக சொல்கிறேன். எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். இந்த எலிசா வந்து ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியத்தைன்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சீரிய ராஜாவுக்கும் சண்டை வருது. இவனை போட்டு தள்ளலாமா, இவனை போட்டு தள்ளலாமான்னு சொல்லி சண்டை. பதுங்கி வர்றாங்க, பள்ளங்களில் மறைஞ்சிருந்து இவன் ஆட்களை தாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த எலிசா தேவனுடைய மனுஷனாக இருக்கிறபடினால் தேவ ஆவியானவர் இந்த சீரியருடைய படைகள் செய்கிற எல்லா பிளான்களையும், அவங்களுடைய பெட்ரூமில் போடுற பிளான்களை முதற்கொண்டு ஆண்டவர் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லி விடுகிறார். இவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்கிறான், ராஜாவே, இன்னைக்கு இந்த பக்கம் போகாதீங்க, இன்னைக்கு இந்த பள்ளத்தாக்கில் உட்காந்துருங்க, நீங்கள் இந்த மலையில் போய் பதுங்கிருங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி இவரை தப்பிக்க வச்சிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட இந்த சீரியருடைய ராஜா கோபப்பட்டு, இதுக்கெல்லாம் காரணமே நம்ம பிளான் எல்லாம் பெட்ரூமில் போடுற பிளான் முதற்கொண்டு இவனுக்கு தெரியுதே, அப்போ இவனை நம்ம யாருன்னு பார்க்கணும், இவனை சிறைப்பிடிக்கணும், இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையவே திரட்டிட்டு இந்த எலிசாவுடைய வீட்டுக்கு வந்து காலங்காத்தில் படை சூழ்ந்திருக்கு. விடியற் காலையில் எழும்பி இந்த வேலைக்காரன் போய் கதவை திறந்து பார்த்தா என்ன படை சுத்திக்கிட்டு இருக்கு? சொல்லுங்க, என்ன படை சுத்திக்கிட்டு இருக்கு? ராணுவ படை, சீரியருடைய படை சுத்திக்கிட்டு இருக்கு. பயந்து அடிச்சு ஓடி போய் எலிசாவை கூப்பிடுறான். எலிசா, பயங்கரமா இருக்கு, இன்னைக்கு தப்பிக்க மாட்டோம், இவ்வளவுதான் போச்சு, நம்ம படையோட சாக போறோம், அவ்வளவுதான், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தத்தளிக்கிறான், பேதளிக்கிறான், பயப்படுறான். ஆனா எலிசா அவன் வெளியில் இருக்கக்கூடிய படையை பார்க்கல, தேவனுடைய சிந்தையை பார்க்க ஆரம்பிக்கிறான். எதை பார்க்க ஆரம்பிச்சான்? தேவனுடைய சிந்தையை பார்க்க ஆரம்பிக்கிறான். தேவன் என்னை கைவிடுவாரா? தேவனுடைய ஆவியை பெற்றவன் அல்லவா நான்? தேவனுக்கு உகந்த நபர் அல்லவா? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் அல்லவா? தேவன் என்னை எப்படி கைவிடுவாரு? அவன் படைக்கும் வரை என்னை எப்படி விடுவாரு என்று சொல்லி இருக்கிற இடத்திலேயே இவ்வளவு துன்பத்தின் மத்தியில், நிஜமான காரியங்கள் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய ஆவியான தேவனுடைய சிந்தையை நினைச்சு பார்க்கிறான். ஆமென். சிந்தையை நினைச்சு பார்க்கிறான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறார். அவர் குதிரைகளோடும் அக்கினி ரதங்களோடும் என்னுடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிறான். ஆமென். நிஜமா நிஜம் இல்லையா? சொல்லுங்க, நிஜமா நிஜம் இல்லையா? அதை பார்க்க முடியல அந்த வேலைக்காரனுக்கு. கண்ணிடத்தில் என்ன எஜமானே, நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, வெளியில நம்ம எதிராளிகளுடைய படை சூழ்ந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு அக்கினி அது இதுன்னு சொல்றீங்க, தேவனுடைய படம் எங்க வந்திருக்கு? அப்ப இவனுக்கு ஜெபம் பண்றாரு. இவன் கண்ணு திறக்குது. இவனுடைய கண் ஆவியில பார்க்கும்போது அவங்களுக்கு விரோதமாய், இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததான உலக கூட்டத்தாருக்கு விரோதமாய் தேவ ராஜ்யத்திலிருந்து பெரிய சேனைய, பெரிய அக்கினி ரதங்களை தேவன் கொண்டு வந்து நிறுத்தினத இவ 2 பேருடைய சிந்தை இப்பொழுது அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வெளிப்பட்டார். ஆமென். நம்ம இந்த இடத்துல என்ன செய்வோம்? வெளியில் இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம். அந்த வேலைக்காரனை மாதிரி வெளியே இருக்கிறதுல தான் நம்ம காரியம் இருக்கும். ஐயோ, யாருக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம பதறுவோம். தேவ சிந்தைய
இப்போ என்ன செய்யும்? நான் இப்போ ஒரு சிச்சுவேஷனில் அகப்பட்டிருக்கிறேனே, என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார்களே, என் தேவன் இப்போ என்ன நினைப்பார், என்னுடைய ஆவியானவர் இப்போ என்ன செய்து கொண்டிருப்பார் சொல்லி ஆவியானவரை குறித்து நினைவு சிந்தனைக்கு நேராய் நம்முடைய சிந்தை போகும் என்றால், ஆவியானவரை நினைக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகிற வேளையில் நம்முடைய நினைவுகள் நிமித்தமாய் தேவன் நம்மளுக்குள்ளுடைய ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தின் விளைவுக்காக தேவன் தன்னுடைய சேனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி பாதுகாத்ததை போல நம்மளுக்கும் தேவன் அனுகூலமான நிலைகளை ஏற்படுத்தி காட்ட வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம சிந்தனை அவரை பார்க்கணும். அவருடைய சிந்தனை இப்ப என்னவா இருக்கும்? நம்ம என்ன கேட்டு பழகிட்டோம்? நாதா, உமக்கு கை இல்லையா, உமக்கு கண் இல்லையா? இயேசுநாதரே, நான் படுற கஷ்டத்துக்கு உமக்கு கண் இல்லை, அதனால தான் நீங்கள் பார்க்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. நம்ம இப்படித்தான் சொல்லி பழகிருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது? தேவனுடைய ஆண்டவருடைய சேனை நம்மளுக்கு என்ன செய்யுது? தேவன் நம்மளுக்கு என்ன செய்ய இருக்கிறார்? ஏன்னா வேதம் சொல்லுகிற, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவார். அவர் வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் இல்லவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேடிக்கை பார்க்க மாட்டாரு. சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் முன்னாடி வந்து நிற்பாரு. பைபிள் அந்த சம்பவம் இருக்கு. கண்டுக்காம போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஆண்டவர் கண்டுக்கு வர நோக்கமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பர்திமையை குடனை தாண்டி தான் ஆண்டவர் போகிறாரு. ஆனால் அவன் கத்தி கத்தி கூப்பிட்டன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லா சத்தங்களும் எல்லாரும் அதட்டினாலும் அவன் பின்னாடி அவனை தேடி வந்து அவனை கண்டுக்கிட்டார். ஆமென். ஆண்டவருடைய ஆவியை உடையவர்களை, ஆண்டவரை நம்புகிறவர்களை, ஆண்டவருடைய சிந்தையை கொஞ்சம் யோசிக்கிறவர்களை தேவன் இந்த உலகத்தின் கையில் தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, உலகத்தில் தோற்று போக மாட்டீங்க, தேவ ஆவியினால் நடத்தப்படுவீங்க. தேவ சேனை உங்களுக்கு இருக்கு. உங்கள் சிந்தைய தேவ சிந்தையாய் மாற ஆரம்பிக்கட்டும். ஆமென். அப்போ எலிசாவுடைய சிந்தை, ஆண்டவர் எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் சொல்ல, என் ஆண்டவர் இப்போ என்ன செய்வாருன்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆண்டவர் அக்கினி ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் தேவன் இறங்கி நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய மகனை மோரியா மலையில் பலி செலுத்தும்படியாக கொண்டு போகும்போது இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆடை மலையில் ஏற வச்சு சிக்க வச்சு பலி செலுத்தும்படியாக தேவன் ஏற்படுத்தி வைத்த ஆண்டவர் தானே. சொல்லுங்க, ஆண்டவர் தானே. நம்மளை நஷ்டப்படுத்த விட மாட்டார். நம்மளை சிக்க சொல்லுங்க, சிக்க விடமாட்டார். வழிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, முதல் காரியம், நம்ம அப்போ எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கணும்னா, தேவ சிந்தைய நம்ம நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாமா? வாசிங்கள். ரெண்டாவது காரியம், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 அப்புறம் 13வது வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் வந்தபோது இவன் தானாக்கும் என்றான். யார் சொல்றா? சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் யாரை பார்த்து யார மனசுல வச்சுட்டு சொல்றாரு? யார? எலியாப்ப. எலியாப்பு யாரு? தாவீதினுடைய அண்ணன். தாவீதினுடைய அண்ணன். அவங்க குடும்பத்தில் போய் ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை, நீனு தைல கொம்பை எடுத்துட்டு போய் இந்த கீசுனுடைய வீட்டில் நான் சொல்கிற மகனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு சொல்கிறார். சாமுவேல் எடுத்துட்டு போகிறாரு. உன் மகனெல்லாம் பரிசுத்தப்படுத்தி வர சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மகனாக வரிசையாக நிற்கிறாங்க. 7 மகங்க நிற்கிறாங்க. மொத்தம் 8 மகன், 7 மகன் நிற்கிறாங்க. அப்போ சாமுவேல் இப்போ என்ன செய்கிறான்? ஃபஸ்ட்டு மகன் யாருப்பா? வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு.
இவனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள தாட் வச்சு ஜெபம் பண்றாரு. அது என்ன தாட்டா இருக்கும்? நம்மளுக்கெல்லாம் சில வேளையில ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடும், பைபிளை வச்சே நம்மளுக்கு ஓடும். என்ன தெரியுமா? முதல் மகன் யாருக்குரியது? தலையீற்று யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு போகணும்? இப்ப ஆண்டவர் தான் இதை அபிஷேகப்படுத்துறேன்னு சொல்லிக்கிறார், ராஜாவை அபிஷேகப்படுத்துறேன் இருக்கார். இப்போ ஒருவேளை சாமுவேலுக்கு தோன்றிருக்கலாம், பார்க்கறதுக்கு மூத்தவன் ரொம்ப தளன்னு கம்மா சரியான ட்ரெஸ் பயங்கரமா பலசாலியா இருக்கிறான், ராஜாவுக்கு ஏத்த நபரா இருக்கிறான், ஹைட் அண்ட் வெயிட்டா. ஒருவேளை ஆண்டவர் இவனைத்தான் முதல் பையன், என்னது முதல் பையன் அப்படின்னு சொல்லி இவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு மனசை எண்ணம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். இவனா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்துல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். எப்பா நீ என்ன செய்யாத, நீ பார்க்காத, சரீர வளர்ச்சியை பார்க்காத, இவனை பார்க்காத. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதானே? நீ இவனுடைய முகத்தையும், இவன் 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 முகத்தைன்னா இவன் எத்தனாவது மகன்? மூத்த மகன். இவனுடைய முகத்தை பார்க்கும்போது என்னது? மூத்த மகன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனுக்கு, தலையிட்டு தேவனுக்குரியது அப்படின்னு ஒரு லிங்க் பண்ணிருக்கலாம்ல, சொந்த ஞானத்தால லிங்க் பண்ணிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இவன் முகத்தை பார்க்காத, நீ இவனுடைய சரீரத்தை பார்க்காத, அடுத்து இவனுடைய வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை என்ன செய்கிறேன்? புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் கிடையாதுப்பா, எல்லாரும் இவனை பார்க்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இவனை பார்க்கல, நான் பார்க்கிற இருதயம் இவங்கிட்ட இல்ல. கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்ப ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாம் தேவன் எப்படிப்பட்ட இருதயம் உடையவராய் இருப்பார் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு காணப்பட வேண்டும். நம்மளா நினைச்சிடக்கூடாது. சில பேரை பாருங்க, விசுவாசம்ன்றதற்காக எதையும் விசுவாசிக்கிறது தப்பு இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசம்ன்ற பேர்ல எதையும் விசுவாசிக்கலாமா? ஊரே அழிச்சிச்சான் தண்ணியில். ஒரு பயங்கரமா ஜெபிக்கிற விசுவாசிக்கிறவ என்ன செஞ்சாலாம், ஆண்டவரே என்னை தயவு செய்து காப்பாத்துங்க, என்னை நீங்க தான் என்னை காப்பாற்றணும், என்னை எந்த ஒரு மனுஷனை என்னை காப்பாற்றக்கூடாது, நான் இது வரைக்கும் மனுஷனை நம்பியே இல்லை, உங்களை நம்பி தான் இருக்கிறேன், ஸோ நீங்க வந்து என்னை காப்பாத்துங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு குச்சை விட்டாராம். இது பார்த்துச்சு மகளை, அந்த குச்சை பிடிச்சிட்டு, இது தேவன் கிடையாது, தேவனே வரணும், தேவனே வரணும். ஆண்டவர் சில ரூபத்தின் மூலமாக செயல்படுவார். ஆமாவா இல்லையா? அவர் நேராக வந்தால் நம்மளாம் தாங்க முடியுமா? சொல்லுங்க, தாங்க முடியுமா? ஒருத்தன்லாம் அவன் பைபிளில் தேவனை பார்த்துட்டு ஐயோ நான் அதமானேன்னு சொன்னவன்லாம் இருக்கிறான், ஐயோ அப்படின்னவன் இருக்கான். ஓ ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போனவன்லாம் இருக்கிறான் ஆண்டவரை பார்த்துட்டேன்னுட்டு. மோசே ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லுமா, ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நேரடியாக பார்க்கவே முடியாது, நான் அப்படி போகிறேன், என் பின்னாடி பகுதியை மட்டும் நீ பாருன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான தேவன். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து தவறுன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. சில பேர் தன்னுடைய ஆசைக்காக தனக்கு ஆசை உள்ள வசனத்தை விசுவாசிக்கிறேன் சொல்றது சரியா தவறா? தவறு. ஏன்னா எந்த வசனம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம அறிஞ்சுதான் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். தேவனுடைய சிந்தையும் இதுக்கு தான் இப்போ தேவை. தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய இருதயத்தை நம்ம ஆவியில் நம்ம உணர்கிற மனிதர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். பைபிள் உள்ள வசனம் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் உருகக்கூடாது, எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதில் தான் நம்ம ஏமாந்து போகிறோம்.
நம்ம ஏற்ற இங்கே பார்க்குறோம். சாமுவேல் கூட இவனா இருக்கலாமோன்னு சொல்கிறான். அவன் யூகம் பண்ணுற சில காரியம் இருக்குது. ஆண்டவர் அதனால தான் சொல்ல, முகத்தை பார்க்காத, அவனுடைய உடலை பார்க்காத, மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி நான் பார்க்குற கடவுள் கிடையாது, நான் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர். அப்போ நம்மளும் எதை பார்க்கணும்னா ஆவியில் இருதயத்தை பார்க்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியில் தேவனுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறவன் தான் ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறவனாய் இருப்பான். அவனை யாராலும் நிதானிக்கவே முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு காரியம் தேவ சிந்தை என்னன்னு சொல்லி நாம் அறியணும். ரெண்டாவது தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறிய வேண்டும் ஆவியில். மூணாவது காரியத்தை வாசிப்போமா? மூணாவது காரியம் என்ன? ஆவிக்குரிய மனுஷன் காத்திருப்பான். ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான்? காத்திருப்பான். வாசிங்க ரோமர் 4:20 பாருங்க. 20வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தருவேன், உன் சந்ததி இது கடற்கரை மணலை போல எண்ண முடியாததா பெருசா இருக்கும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாம பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்துட்டார். ஆனா அது நிறைவேறுவதற்கு வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த ஆபிரகாம் காத்திருந்தாரு? 25 வருஷத்துக்கு மேல காத்திருந்தார். எத்தனை வருஷம்? நான் கேட்குறேன், ஒரு காரியத்துக்கு நீங்கள் 25 வருஷம் காத்திருக்க உங்களால் முடியுமா? அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்குதா? இருக்குதா? ஆபிரகாம் இருந்தான். ஆபிரகாம் நினைக்கல, ஏன் அந்த ஒரு காரியத்துக்கு எதுக்கு நான் 25 வருஷம் காத்திருக்கணும்? அப்படி என்னையா ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போடல, தேவனை கனப்படுத்தினான். அவர் தான் எனக்கு செய்யணும்னு நினைச்சான். ஒரு பக்கம் பார்த்தா அவனுடைய மனைவிக்கு வயசு ஆகிட்டே போகுது, இவனும் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படி குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு சாத்தியம் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் செத்து போகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்தது என்று அறிந்திருந்தும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவருடைய கர்ப்பமே கர்ப்ப பையே செத்து போச்சு, சுருங்கி போச்சு. இத்தனை வயசான கிழவிக்கு இனிமேட்டுக்கு எப்படி ஆண்டவர் சொன்ன அந்த விதை வார்த்தை எப்படி முளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. நடக்கும் நடக்கும் நடக்கும். உட்கார்ந்தே இருந்தான், காத்துக்கிட்டே இருந்தான். 25 வருஷத்துக்கு மேல காத்திருந்தான். தேவன் சொன்னது அவனுடைய வாழ்நாளில் நடந்தே தீர்ந்துச்சு. ஆமென். இத பைபிளை பார்க்கிறவனுக்கும் காதால கேட்கிறவனுக்கும் தேவ ஆவி உடையவனுக்குத்தான் இந்த காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ ஞானமும் ரகசியமும் கிடைக்குமே ஒழிய ஆலயத்துக்கு வராம பைத்தியம் என்று நம்மளை பார்த்து சொல்றவனுக்கு இந்த காரியம் நடக்காது, முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம தான் காத்திருக்கக்கூடியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. காத்திருப்பீங்களா? உங்களால காத்திருக்க முடியுமா? சொல்லுங்க, காத்திருக்க முடியுமா? காத்திருக்கணும். தேவ ஆவியை உடையவர்கள், உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள், உண்மையான தேவ ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள்னா அவர் நடத்துகிற வரைக்கும் காத்திருக்கணும். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மனுஷன்னா வெயிட் பண்ணுவான். சுடுதண்ணியை காலில் ஊத்துன மாதிரி இருக்க மாட்டான். ஆமென். சில பேர் நினைக்க, சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு இப்போவே கார் வந்துடும், பங்களா வந்துடும், எனக்கு இப்போவே என் பிள்ளைக்கு இத்தனை பவுன் சேர்த்துடணும். தேவன் அதுதின் காலத்தில் தரட்டும். தேவன் அதுதின் காலத்தில் காத்திருக்கணும். வார்த்தையை பெற்றுட்டீங்களா?
அவர் நிறைவேற்ற வல்லவர் சொல்லி அந்த நடத்துதலுக்கு காத்திருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. காத்திருக்காம விஷயத்தை அறியாம தான் அந்த விசுவாசத்துல நிலை மாறி தவறா போகிறவங்க. ரெண்டுத்தையும் நிதானிக்கணும். சபைக்கு வருகிற தேவ பிள்ளையே, இந்த பைபிளில் தான் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சாதகமான வாக்குத்தத்தமும் இந்த பைபிளில் தான் சொல்லப்படுகிறது. காத்திருக்கணும் சொல்றதும் இந்த பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வார்த்தையை பெற்ற நீங்கள், வாக்கு தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்ற நீங்கள், அது தேவனாலே நடத்தப்படுவதற்கு காத்திருக்கக்கூடிய ஆவி உங்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்ல, நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் கட்டாத வீட்டையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் வனாந்திரத்தில் போனாங்க? அந்த வார்த்தை நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? பல காரியங்களை தாண்டி போன அவர்களுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் தாண்டி போன, பல வருஷங்கள் தாண்டி போனதுக்கு பிற்பாடு தேவன் கானான் தேசத்தை ஆண்டவர் அநேக காரியங்களை, நடாத திராட்சை தோட்டத்தையும் கட்டாத வீட்டையும் அவர்களுக்கு தேவன் தந்தார். ஆமென். தேவன் சொன்னது நடக்குமா? காத்திருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவங்களுக்கு நடக்கும், ஆவிக்குரியவர்களுக்கு நடக்கும். ஏன்னா ஆவிக்குரியவங்க தான் ஆபிரகாமை போல காத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நிச்சயம் உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீங்க. நாள் தள்ளிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. நல்லது தான் நடக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறாரா, உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா, காத்திருங்க. அந்த ஆவியை விட்டுறாம காத்திருங்க. அது வரைக்கும் உங்கள் ஜீவியத்தை ஆவிக்கு விதத்தில் நடத்துங்க. கர்த்தர் காத்திருக்கிற உங்களை இளைப்படைய விட மாட்டார். காரிய சித்தி உள்ள காரியங்களை தேவன் நடத்தி தருவார். ஆமென். மூணாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய தேவனுடைய ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு 25 வருஷம் காத்திருந்தான். பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியம் தலைகீழ மாறப்போகுது. நீங்கள் காத்திருந்து பாருங்க, நிறைய காரியத்தை தேவன் செப்பனிடுவார், சரிப்படுத்துவார், தேவன் நடத்துவார். ஆமென். என் ஆவியில் அதை தோன்றுகிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். பார்ப்போமா? ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் மன்னிக்கிறவனாய் இருப்பான். ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தருடைய ஆவியுடைய மனுஷன் எப்படி இருப்பான்? மன்னிப்பான். அவன்கிட்ட கசப்பு இருக்காது. அவன் அருவருக்க மாட்டான். அவன் ஒதுக்க மாட்டான். அவன் வஞ்சகமா செய்ய மாட்டான். மன்னிக்கிறவனாக இருப்பான். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிற நம்மளுக்கு, தேவ ஆவிய உடையவளாய் இருக்கிற நம்மளுக்கு மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஆவியான தேவனை தொழுது கொள்கிற நம்மளுக்கு மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாமே. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 19, 20 வாசிங்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். இந்த மனசு வருமா? இந்த யோசேப்பு யாருங்க? அண்ணன் தம்பிகள் எல்லாரும் இவனை கொலை செய்யணும்னு சொல்லி குழியில தள்ளி போட்டவங்க. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு சொல்லி பேசினவங்க அடுத்து குழியில தள்ளி போட்டாங்க, விற்று போட்டாங்க, அடிமையாய் விற்று போட்டாங்க. இவனை அடிமையாய் விற்று போட்டாங்க. யோசேப்பு 15 வருஷம் துன்பத்தை சகிச்சான், போராடினான். அவனுடைய வாழ்க்கையில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை.
ஒரு தப்பும் செய்யலை, அண்ணனுக்கு விரோதமா ஒரு தப்பு செய்யலை. ஆனால் ஒதுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, எங்கேயோ கொண்டு போய் வளர்க்கப்பட்ட ஒரு நிலைமை, சரியான ஆகாரம் இல்லை, செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி பழி சுமைகள், ஜெயிலில் அடைச்சாங்க, ஆகாத குற்றச்சாட்டுகள் அவன் மேலே செஞ்சாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல வருஷங்கள் அந்த பட்டத்தோடு, அந்த கேவலத்தோடு, அவமானத்தோடு, அந்த தலையெழுத்தோடு காணப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, காத்திருந்தவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் எழும்ப வைத்தார். ராஜா கண்டதான சொப்பனத்துக்கு இவன் தான் விளக்கங்களை சொல்லக்கூடியவனாய் காணப்பட்டான். ராஜா பிரமித்து போய்விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பை கர்த்தருடைய ஆவியினால இருந்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரமிப்பை கர்த்தர் உங்களுக்கு நேராய் தேவன் தந்து, நான் தேவன் இன்று முன்னே நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அடையாளங்களை தேவன் சிலருக்கு காட்டுவார். ஆமென். என் ஆவியில் அந்த பிரசங்கத்தை பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் என் ஆவியில் நான் உணர்கிறேன், கர்த்தர் அப்படிப்பட்டதான அடையாளங்களை உங்களுக்கு காட்ட போகிறார். ஆமென். பிரம்மாண்டமான நிலைகளை கர்த்தர், நீங்க அறியாததை, உங்களால் முடியாதவைகளை உங்க அருகாமையில தேவன் கொண்டு வந்து உங்க ஆவியில இன்னும் ஒரு திடகாத்தத்துக்குள்ளாய், மறுரூபத்துக்கு நேராய், ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ளாய் போகும்படியாக அவர் சும்மா இல்ல, உங்களுக்கு காட்டியே நடத்தும்படியாய் விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நடத்த வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நடத்த வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நொந்து போனவனுடைய வாழ்க்கையில தேவன் திடீர் நின்று அவனுடைய ஜெப வாழ்க்கையில தேவன் எழும்பினார். தேவன் அது மாத்திரமல்ல, அந்த ராஜா கண்டதான சொப்பனத்தை ஈவன் அர்த்தம் சொல்லும்படியான நிலைகளை தேவன் ஏற்படுத்தினார். ஆமென். அது வரைக்கும் சில பாடுகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும். ஆனாலும் ஆவியில, தேவ இருதயம், தேவ சிந்தையில, தேவனுக்கு காத்திருக்கிற காரியத்தில் காணப்பட்ட யோசேப்பை தேவன் தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றினார். இப்ப இவனுடைய அண்ணன்கள் இருக்கிற ஊரெல்லாம் பஞ்சத்துல காணப்பட்டது. ஆனால் யோசேப்பு போய் சிறையில காணப்பட்டதான தேசத்துல அவன் இப்ப ராஜாவுக்கு அதிபதியாய் அந்த தேசத்துக்கு அதிபதியாய் தேவன் மாற்றின பொழுது இந்த தேசம் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால, யோசேப்பினுடைய ஞானத்தினால அங்க ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. பஞ்சத்துக்கு ஆகாரம் கிடைக்கணும்னா எங்க போகணும்? எகிப்துக்கு போகணும். இப்ப என்ன ஏதுனே தெரியாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சாப்பாடு கிடைக்கணுமேன்ற ஒரு சிந்தையோட தான் எகிப்துக்கு போறாங்க. ஆனா இவங்கள் குழியில போட்டதும் ஏமாற்றி துரோகம் பண்ணப்பட்டதான தம்பியினுடைய கைகளினால இவங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, சாப்பாடு வருகிறது, அவர்களுடைய ஜீவனம் இவன் மூலமாய் உண்டாகிறது. அப்ப இந்த யோசேப்பு இவர்களை போட்டு பார்க்கணும்னு சொல்லி நினைக்கல. ஏண்டா, ஒரு தப்பும் பண்ணலையே, இன்னைக்கு நீங்க உங்களை சிறையில் அடைக்கிறேன், சாப்பாடும் தரமாட்டேன், உங்களுக்கு இதாண்டா தண்டனை சொல்லிட்டு சக்க சன்மானத்தை அவன் ஏற்படுத்தல. ஆவிக்குரிய யோசேப்பா இருந்தபடினால், ஆவியானவருடைய சிந்தையும் ஆவியானுடைய இருதயத்தையும் அறிந்து காத்திருந்த யோசேப்பு அவன் மன்னிக்கிற சுவாபமும் உடையவனாய் காணப்பட்டிருந்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேரை மன்னிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை நம்ம மன்னிக்கிறோம்? எத்தனை பேரை இன்னும் நினைச்சாலே நம்மளுக்கு ஆக மாட்டேங்குது? எத்தனை பேரை நினைச்சாலே நம்மளுக்கு அப்படியே தலை முடி தூக்கிடுது, நம்முடைய இருதயம் வெந்து போகிறது, மன உறுத்தல் அடைகிறோம். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ ஆவியினால் நீ நிரப்பப்பட்டு வேறு பிடிக்கப்பட்டிருக்கிறாய். உனக்குள்ளாக மன்னிக்கிற சுபாவம் வேண்டும். ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்கிற சுபாவம் வேண்டும். ஆமென். வஞ்சகம் வேண்டாம், அவமதிப்பு வேண்டாம், நிராகரிப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம், மன்னிக்கிற சுபாவம் வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென். நம்மளுக்கு அந்த குணம் வேணும். அப்போதான் ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இருந்து சரியான நிதானிப்புக்குள்ளாய், சரியான ஆழங்களுக்குள்ளாய்,
சரியான தேவ ரகசியங்களுக்குள்ளாய் நம்மளையும் நம்மளுடைய ஜெப ஆவியையும் நம்ம ஜீவியத்தையும் தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 காரியத்தை மனதில் வைத்து சொல்லுங்க. முதல், நம்ம எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறணும்? தேவனுடைய சிந்த என்னுடைய சூழ்நிலை குறித்து என்ன யோசிக்கும், என்ன செய்கிறாருன்னு சொல்லி அவருடைய சிந்தையை கொஞ்சம் நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 2வது, நம்ம எப்படிப்பட்ட சிந்தை, எப்படிப்பட்ட எண்ணம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, அவருடைய இருதயம் மனுஷன் பார்க்குற மாதிரி இல்லை. அவருடைய இருதயம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அல்ல. வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல. அப்படின்னா உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா. அப்போ அவருடைய இருதயத்தை அறியக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது, நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? என்னதான் பெற்றுக்கொண்டிருந்தாலும், வரமே பெற்றிருந்தாலும், பாக்கியமே பெற்றிருந்தாலும், வாக்குத்தத்தங்களே பெற்றிருந்தாலும், காத்திருக்கக்கூடிய நிலைகளில் காத்திருக்கக்கூடிய மனது நம்மளுக்கு வேண்டும். ஆமென். ஆபிரகாம் காத்திருந்தான். 4வது விஷயம் என்னது? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் இருக்கணும்னா மன்னிப்பு தேவை. என்ன வேணும்? மன்னிப்பு தேவை. மன்னிப்பு நம்மளுக்கு தேவை. நம்ம யாவரையும் மன்னிப்போம். எப்படிப்பட்டவர்களுடைய அநியாயத்தையும் மன்னிப்போம். கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நம்மளுக்கு அவருடைய ரகசியம் வரட்டும், அவருடைய ஆழங்களால் நடத்தப்படட்டும், அவருடைய மகத்துவம் நம்மளுக்கு காணப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களுடைய வேதாகமத்தை கீழே வச்சு ஆண்டவரை கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் நல்ல ஆவியை எனக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார்ல, பரிசுத்த ஆவியை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார்ல. அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இல்லையே. மற்றவனுக்கெல்லாம் கண்ணு திறக்கப்படலை, உங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்குல்ல. மற்றவனுக்கெல்லாம் காதில் இந்த வசனம் கேட்டால் புளிக்கும், அரிக்கும், அவனுக்கு வேதனையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. வேத வசனம் உங்களை தடவி கொடுக்குதில்ல, வேத வசனம் உங்களை தெம்புப்படுத்துதில்ல. வேத வசனத்தை நீங்கள் தான் படிக்காமல் இருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெம்பு உண்டாகுதே, அவைகளிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதே. ஆண்டவர் எப்படிப்பட்ட மகிமையை தேவன் தந்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் ஆவியினால் என்னை நடத்துங்கப்பா. கேளுங்க, ஆவியினால் என்னை நடத்துங்கப்பா. ஆவி கூறியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவனாய், ஆண்டவரே எனக்கு அந்த நிதானம் வேண்டும், எனக்கு எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய ஆவியை தாருங்க ஆண்டவரே. இந்த 4 பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நான் படிக்கிறதுல சிறந்தவர்களாக இருந்தாலோ, செல்வாக்கில் சிறந்தவர்களாக இருந்தாலோ, எனக்கு எல்லா திறமைகள் இருந்தாலோ, எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வைக்கிறேன். உங்களுடைய ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தவர் ஆண்டவரே. உமக்கு தெரியும், நீர்தான் என்னை வழி நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ரகசியம் இல்லையே, என் வாழ்க்கையில் நல்ல தெய்வீக ரகசியம் புலன்படலையே, ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் நனைஞ்ச பாவியா, நனையாத பாவியா வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உங்க தெய்வீக ரகசியங்கள் என் வாழ்க்கையில தேவ ஆவியினாலே புலன்படட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய நடத்துதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் பார்க்கிற பார்வையா நான் பார்க்காத படிக்கு, அன்றி அந்த வேலைக்காரன் பார்த்த மாதிரி நான் பார்க்காத படிக்கு, என் வாழ்க்கையில் என் தேவனுடைய சிந்தைய அன்றே எலிசா அன்றே சிந்தித்ததை போல, எலிசாவுடைய கண்களுக்கு தேவனுடைய அன்றே வானம் திறக்க
புறப்பட்டு அக்கினி ரதங்களோ குதிரை வீரர்களோ கர்த்தருக்காய் கர்த்தருடைய சேனைகள் எலிசாவுக்காய் ஆண்டவரே ரெடியாய் இருந்ததை போல கண்கள் எங்களுக்கும் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் எனக்காக என்ன செய்கிறது, கர்த்தருடைய ராஜ்யத்துடைய வார்த்தைகளை அறிய வேண்டுமே. ஆண்டவரே, ஒரு பெரிய போதகர் ஆண்டவரே எல்லாரையும் கிளம்புங்கள் என்று சொன்ன போதிலோ அவர் இதோ ஜெபித்துட்டு வரேன்னு சொன்னவர் 2 நாளாயி ஆண்டவரே அவர் எழும்பி வர முடியாம கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருந்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டதை போல என் ஜீவியம் நடத்தப்பட வேண்டுமே. கேளுங்க, அந்த பரம ரகசியங்கள், அந்த தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். என் ஜெப ஆவி அப்படிப்பட்டதாய் மாற வேண்டுமே. நாமத்தினால தேவனால முடியாதது எதுவுமே இல்லை. எப்பேற்பட்ட நிலைகளிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து தேவன் உன்னை சுத்தமாக்க போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய இரத்த சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. ஜெபம் பண்ண முடியலையே, சில நாள் நீ வேதனைப்பட்டு அழுது இருக்கிற, ஓ மனது அழுது போகாம வெம்பி போய் இருக்கிறது, முன்னால மாதிரி இல்லையே. இல்ல தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் வாய்களை திறந்து ஜெபி. ஒரு ஜெப வல்லமை இந்த காலை நேரத்தில் தேவன் உனக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என் தேவன் நடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை உனக்குள்ளாக தேவன் ஊற்ற விரும்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள் இந்த நேரத்தில் அருகிறது. சிறைச்சாலையின் அனுபவங்கள் கர்த்தர் இந்த நாளில் நிர்மலமாக்கி போடுகிறாரே. இயேசுவின் நாமத்தால சில சங்கிலிகள் உன்னை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்ததான நிலைகள் எல்லாம் மந்த நிலைமைகள், பயபக்தியினாலே உனக்கு ஓரமாய் போகிற ஒரு நிலைமைகள், பயம் வேத வசனத்தினாலே நீ தொட முடியாம கூச்சப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டு ஏதோ மனசுல ஒரு விரத்தி, கர்த்தர் அந்த விரத்தியின் அனுபவத்தை விருத்த சேதனம் உண்டு பண்ணுகிறாரே. ரேமா மாதா ரபா ஷபலக திரதரபா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்த அந்நிய பாஷையில, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவில நிரம்பி, கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வீகத்தினுடைய எண்ணங்களோடு கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ஆமே, அவர் இறங்கி வரும்போது சிறைச்சாலைகள் ஓ அதிர்ந்தது. இந்த வேளையில் உன்னை உன்னுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா நிலைகளும் அதிர்ந்து போவதாக. லேமாமா ரபாகா திரதரபா. வெண்புறாவா இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர் பரம ரகசியத்துக்கு நேராக என்னை வழி நடத்தும்படியாக என்னை தெரிந்து கொண்டவரே, என்ன வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்ன வழி நடத்துங்கப்பா. அக்கினியின் அபிஷேகம் என்ன வழி நடத்தட்டும். ஆவியானவருடைய தெய்வீகத்தின் வழி நடத்துதல் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்தட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. எனக்கு விடுதலையை வாங்கி தாங்க. என்னுடைய நிலைமைகள் மாறட்டும், என் சிந்தனைகள் மாறட்டும். கர்த்தருடைய கரம் இந்த வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் மேல மகிமையா இறங்குவதாக. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு தேவனுடைய அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய அபிஷேகம் இந்த வேளையில இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவரால தான் ஆவிக்குரிய காரியங்களில் நடத்த முடியுமே. என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். கரங்களை உயர்த்தி ஆவியே, ஓ ஜபாவி ஆவியே, ஜாவியே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். உனக்கே தெரியாது, அக்கினி ரதங்கள் இறங்கி வருமே. ஆடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். உன் பின்னாடியே ஆண்டவர் வந்திருக்கிறார். யோனாவை போல ஓடி ஓடி ஒளிந்தாலும் விடமாட்டார். ஆமென். யோனாவுக்கே தேவன் அவ்வளவு பெரிய மீனை கொடுத்து இரக்கம் பாராட்டினார்னா, உனக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உனக்கு பெரிய இரக்கம் உண்டாயிருக்கிறது. நீ தப்பிச்சிருக்கிற. ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படியாய் உன் கையை பிடிச்சிருக்கிறார். கையை கும்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா தேவ பிள்ளைகள்? ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மளை தூக்குகிற ஆண்டவர். வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வமாய் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் தெய்வமாய் பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாளு, கடலின் அலை நோக்கி குதித்தாளு, மீனை கொண்டு மீப்பா என் ஜீவனை, மீனை கொண்டு மீப்பா, மீனை கொண்டு மீப்பா, மீனை கொண்டு மீப்பா. கரங்களை உயர்த்தி தேவ ஆவி உங்களோட வருகிறது. உங்க பிசினஸ்ல இன்னையிலிருந்து உங்க ஜெபம் வீட்டுக்குள்ள அக்கினி. எஸ் எஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பைபிளை திறக்கும் போது, நீங்க பைபிளை படிக்கிற வார்த்தைகள் உங்களுடைய ஆவியை எழும்ப வைக்கும், ஆழங்களை புரிய வைக்கும். இது வரைக்கும் புரியாததெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆமென். மறைவா இருந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு ஆண்டவர் காட்டுவார். ஓ, நீ பாக்கியம் பெற்ற பிள்ளை யோசேப்பு. ஓ ஆமென், ஆமென், ஆமென். சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது போல அவருடைய வல்லமை கொண்டு வர வைக்கும். உனக்கு எல்லா காரியத்தையும் காட்டும். ஏன்னா நீ ஆவிக்குரிய பிள்ளை. ஆவியே 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 அசைவாடும் அடலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி நன்றியின் வாய்களை திறந்து ஆமென். நன்றி ஆண்டவரே. உண்மையா உண்மையா நீங்க எந்த இடத்துல ஜெபித்தாலும், பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, நீங்க சில ரூம்கள் இருந்து ஜெபிக்கும் போது ஒரு தேவ அக்கினி நீங்க உணர்வீங்க. உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. யோனாவை தேவன் தண்டிக்கல, அவனை புரிய வச்சு மாற்றுவதற்காக தேவன் சில கொந்தளிப்புகளை அனுமதித்தார். மீனை கர்த்தர் அனுப்பி அவனை காப்பாற்றினார். தேவ பிள்ளையே, சபைக்கு வந்திருக்கிற பிள்ளையே, கர்த்தரிடத்துல உட்கார்ந்திருக்கிற பிள்ளையே,
நீனும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தது சும்மா இல்லை. உன்னைய மாதிரி தானே நோவாவை தெரிந்தெடுத்துக்கிறார். உன்னை மாதிரி தானே ஆபிரகாமை தெரிந்தெடுத்துக்கிறார். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சதை காட்டிலும் நம்மளுக்கு அதிகம் செய்வார். நம்புங்க, உணருங்க, கர்த்தரால் நடத்த முடியும். அன்பின் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் இருக்கிற தேவ பரிசுத்த பிரசன்னமும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவுள்ளவர்களாய் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். எல்லாத்துக்கும் இந்த பைபிள்ல படிக்கும்போது விடைகள் காணட்டும். ரகசியங்கள், வெளிச்சங்கள் புரியும்படியாய் வெளிப்படப்படட்டும். ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகள், நல்ல நல்ல காரியங்கள் வாழ்க்கையில தோன்றட்டும். ஆசீர்வதிங்க. கைவிடாதவர் இவர்களை கரங்களை பற்றி பிடித்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதித்து உங்க பிள்ளைகளை உங்களுடைய அன்பினால நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி. தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய தயவினால் நிரப்பப்பட்டு காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.